கோட்டா கோகம ஸ்ரீலங்கா பாலிடிக்ல நடந்த மிகப்பெரிய கிரைசிஸ். இது யாராலுமே மறக்க முடியாது. இதே மாதிரி, இதே பேட்டர்ன்ல இன்னும் ஒரு நாட்ல நடந்துட்டுருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நேபாள்ல லேட்டஸ்ட்டா நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் பற்றிய தெளிவான விளக்கத்த இந்த காணொளி மூலம் பார்க்கலாம். அண்மையில நேபாளத்துல 26 சோஷியல் பிளாட்ஃபார்ம தடை செய்திருக்கிறாங்க. அதுல குறிப்பிடத்தக்கதா Facebook, Messenger, YouTube, WhatsApp, X அதாவது Twitter, LinkedIn, Snapchat, Reddit, Discord, Pinterest, Signal, Threads, WeChat, Quora, Tumblr, Clubhouse, Mastodon, Rumble, VK, Line, IMO, Zalo, Soul, Humro, Petro, BeReal இதுல பாதி தான் நமக்கு தெரியும். மிச்சம் எல்லாமே எந்தவித லைசன்ஸும் இல்லாம அந்த நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன். இப்படி பிளாக் பண்ணதுனால அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாகியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியா எங்களுடைய குரலாக இருந்தது, அது இப்போ பிளாக் செய்யப்பட்டிருக்கு, பேன் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம், அவங்களுடைய ஏதோ ஒரு உள்நோக்கம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் வயலன்ஸாக மாறி இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக போலீஸார் வந்தாலுமே கூட தடுக்க முடியாதன் காரணமாக கிட்டத்தட்ட 19 பேர் இதன் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்நாட்டு பாராளுமன்றமும் எரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, வேற எங்கேயோ இல்லை, நம்ம நாட்டில் தான். இதில் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, ஃபார்மர் ஃபர்ஸ்ட் லேடி ராஜலட்சுமி அவர்கள் இந்த ஒரு வயலன்ஸான ப்ரொடெஸ்ட் மூலமாக உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு போராடக்கூடிய இந்த ஜென்ரேஷனை ஜென் ஜெட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக இவர்களுடைய போராட்டம் காரணமாக இறுதியில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்நாட்டின் பிஎம்மாக இருக்கக்கூடிய KP சர்மா ஒலி ராஜினாமா செய்திருக்கிறாரு. பாராளுமன்றம் தீக்கிரையாகப்பட்டிருக்கு. நான் முதல்ல சொன்னது போல ராஜலட்சுமி அவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதையும் தாண்டி சோஷியல் மீடியா பேன் இப்போது தற்காலிகமாக பேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காணொளி, அந்நாட்டின் நிதி அமைச்சரை அந்த யங் ஜென்ரேஷன் அந்த ப்ரொட்டஸ்ட் செய்தவங்க என்ன மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். இவங்க எல்லாருமே ஊழல் செய்தவர்கள் அப்படின்னும் கருதப்படுது. அதுக்கான தண்டனைக்கு மக்களே கொடுத்துருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. எனக்கு இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது, இந்த ஒரு நபரை பார்க்கும்போது, கோட்டா கோகமில் எல்லாத்தையுமே விட ட்ரெண்டானது ஒரு சிகப்பு செட்டை போட்ட ஒரு நபர். அவர் வந்த விதமும், கடைசியாக அவர்கள் போராட்டக்காரர்கள்ட்ட மாட்டுப்பட்டு போன விதமும், எல்லா மீடியாலையும் இப்போ வரைக்கும் ஏன் அதிகளவாக நாங்கள் ஸ்டிக்கருக்கு கூட யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த காணொலியை பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வந்தது. ஆமாம், என்னதான் ஈஸியாக யூத் எல்லாமே இந்த சோஷியல் மீடியா இல்லாதனால இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுறாங்களா, உயிரிழக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இதில் பொலிட்டிக்கல் ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நிறைய பேர் குறிப்பிடுறது என்னென்னா, யங் ஜென்ரேஷனோட குரலை இவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே நமக்கு தெரியாத ஏதோ பல விடயங்கள் நடந்துட்டுருக்குது. அதுக்கு பொதுமக்கள் சோஷியல் மீடியா மூலமாக குரல் எழுப்புறதுனால தான் இந்த மாதிரி எந்த ஒரு முன் அறிவித்தலுமே இல்லாமல் சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கான உண்மையான காரணங்கள், தெளிவான காரணங்கள் எல்லாமே நாள் போக போக நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஆனாலும் இப்போ வரைக்கும் 19 உயிர் போயிருக்கு அப்படிங்கிறத சாதாரண ஒரு விஷயமாக கருத முடியாது. சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உயிரும் முக்கியம் இல்லையா? வாகனம் இருந்தால் தான் பெட்ரோல் ஊற்றலாம், அதே போல் நம்ம உயிரோடு இருந்தால் தான் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம். என்னதான் நம்ம நல்லது செய்தாலும் தீமை செய்தாலுமே கூட சோஷியல் மீடியா இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அவங்க வேறு வேறு வழிகளை கையாண்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நம்மளுடைய நாட்டில் திடீர்னு இந்த சோஷியல் மீடியா எல்லாமே பிளாக் செய்துட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.